நமக்கு தந்தை இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. என்னை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. இனி நான் அல்ல, என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். இனி பரிசுத்த ஆவியான மாத்திரம் இருக்கிற இடைவிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் காலை வேளையில் உங்களோடு நான் பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு இன்னும் ஒரு தருணம். அல்லேலூயா. போன வாரம் அவ்வளோ தூரம் அந்த அக்காவை சத்தம் போட்டிருக்காங்க. வந்திருக்க எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க? 10:30 மணிக்கு. ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து துணிகர வேண்டாம் சொல்லிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு தருணம் என்கிற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச போகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன வரு, என்ன வார்த்தை? இன்னும் ஒரு தருணம். அல்லேலூயா. எத்தனையோ தருணங்களை தேவன் எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த தருணத்தை நான் சரியாய் பயன்படுத்தவில்லை. ஆனால் மீண்டுமாய் கர்த்தர் எனக்கும் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் ஒரு தருணத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு தருணம். எதற்கையா இன்னொரு தருணம் கொடுக்கணும் எனக்கு? அல்லேலூயா. சொல்லுங்க, கனி கொடுக்க ஒரு தருணம். சொல்லுங்க, இன்னும் எனக்கு எதுக்கு ஒரு தருணம் கொடுக்கணும்? கனி கொடுக்க ஒரு தருணம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களா மாறன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு ஒரு தருணம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கனி கொடுக்க ஒரு தருணத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அது கனி கொடுக்கிற நாட்கள். அல்லேலூயா. கனி கொடாவிட்டால் கோடாரியானது வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ கனி கொடுக்காவிட்டால் வெட்டி அதை எரிந்து போட்டு விடுவார். ஆகவே இது கனி கொடுக்கிற நாட்கள். அல்லேலூயா. எதுக்கையா எனக்கும் உனக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்? ஏனையா உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொரோனாவில் கர்த்தர் விடுதலை கொடுத்து உனக்கும் எனக்கும் ஒரு தருணம் கொடுத்திருக்கிறார். அவருக்காக நீயும் நானும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா இந்த வார்த்தையின்படியே? எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் அதில் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும். பாருங்களேன், கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா நான் எதற்கு உனக்கு தருணம் கொடுத்திருக்கிறேன்? நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினே. நீ எனக்கு காட்டு திராட்சை செடியையும் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? என்ன? நான் உனக்கு முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாய் உன்னை நாட்டினேன். நீ எனக்கு நல்ல கனிகளை கொடுப்பாய் என்று சொல்லி இன்னொரு தருணம் உனக்கு நான் கொடுத்தேன். அல்லேலூயா. உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தி உன்னை சபையில கொண்டு நாட்டி என்னுடைய வார்த்தைகளை உனக்கு கொடுத்து நீ இன்னும் கனிகளை கொடுப்பாய் என்று சொல்லி உன்னை நான் முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினே. நீயோ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் போனது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் எதற்கு தருணம் கொடுத்திருக்கிறாராம்? நீ நல்ல ஒரு திராட்சை செடியாய் அநேகருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வாய் என்று சொல்லி உனக்காக எனக்காக ஒரு தருணம் கொடுத்து கர்த்தர் உன்னையும் என்னையும் ரட்சித்தார்.
உளையான சேற்றில் கிடந்த, பாவ சேற்றில் கிடந்த, அக்கிரம சேற்றில் கிடந்த உன்னையும் என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து சபையில கொண்டு நாட்டினதற்கு காரணம், நீ நற்கனி தரும் திராட்சை செடியாய் மாறுவாய் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோ, இந்த சபையில் இருக்கிற நானோ, பிரசங்கம் பண்ணுகிற நானோ, பிரசங்கத்தை கேட்கிற நீயோ, காட்டு செடியாய், காட்டு திராட்சை கொடியாய் மாறினது என்ன? உன்னை நம்பினார்ல, உன்னை நம்பித்தான கர்த்தர் உன்னை ரட்சித்தார். உடையான சேற்றில் கிடந்த உன்னையும் என்னையும் தூக்கி எடுத்தாரே. நீ அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்வாய். என் பிள்ளை ஏதாவது ஒன்றை செய்யும், என் பிள்ளை ஏதாவது ஒன்றை எனக்காக செய்து கொண்டிருக்கும் என்று சொல்லி உன்னை நம்பிதான நீ தேடி வந்தார். நீ பாவத்தில் கிடக்கும் போது, அக்கிரமத்தில் கிடக்கும் போது, அசுத்தத்தில் கிடக்கும் போது, உன்னை எல்லாரும் உதறி தள்ளி உன்னை வேண்டான்னு ஒதுக்கிற போது உன்னை தேடி வந்ததுக்கு ஒரு நோக்கம், நீ நல்ல கனிதரும் திராட்சை செடியாய் மாறுவாய் என்று சொல்லி. நீயோ காட்டு திராட்சை கொடியாய், ஆகாத கொடியாய் மாறினது என்ன? என்ன? நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. முக்கனி முகம் காணா வெண்பனிரல்லவோ, முழு நெஞ்சம் விளைவற்ற உவர் நீளம் அல்லவோ. ஆவியை அருளோ மே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளோ மே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு நீயற்ற பாழ்மரம் அல்லவோ. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. மூர்க்கனி முகம் காணா வெம்பினர் அல்லவோ, முழு நெஞ்சம் விளைவற்ற உவர் நீளம் அல்லவோ. ஆவியை அருளோ மே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளோ மே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. அல்லேலூயா. இது கனி கொடுக்கிற காலம். நீ நல்ல கனிகளை கொடுப்பாய் என்று சொல்லி அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு தருணம் கொடுத்ததுக்கு காரணம், நீங்களும் நானும் இந்த சபையில பிரசங்கம் பண்ணுகிற நான் நல்ல கனிகளை கொடுப்பேன் என்று சொல்லி என்னிடத்துல கனியை தேடி தேவன் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உன்னிடத்துல கனியை தேடி தேவன் வந்து கொண்டிருக்கிறார். என்ன கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு? வேதம் சொல்லுகிறது, நீ கனி கொடுப்பாய், நீ கனி கொடுப்பாய், கனி கொடுப்பாய் என்று சொல்லி நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து, கர்த்தருனை சந்தித்த நாள்ல இருந்து கர்த்தருனை நினைத்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை இன்னைக்கு கனி கொடுக்கும், என் பிள்ளை நாளைக்கு கொடுக்கும், என் பிள்ளை நாளை மறுநாள் கொடுக்கும், இந்த வருஷத்துல கொடுக்கும், அடுத்த வருஷத்துல கொடுக்கும், அடுத்த மாசத்துல கொடுக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உன்னை நம்பி நம்பி வந்து கொண்டிருக்கிறாய். நீயோ அவருக்கு நல்ல உயர்குல திராட்சை செடியாக உன்னை நாட்டின அவருக்கு நீயோ ஆகாத கொடியாய் மாறி போவது என்ன? மாறி போனது என்ன? மாறி போனது என்ன? உன்னை உயர்குல திராட்சை செடியாய் கர்த்தர் நாட்டி வைத்திருக்க நீயோ ஆகாத கொடியாய் போனது என்ன? வேதம் சொல்லுகிறது, கோடாரி ஆனது வேறகை வைக்கப்பட்டாயிற்று. நல்ல கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்காவிட்டால் வெட்டி தரிப்பொண்டு போட்டு விடுவார்.
நீ நல்ல கனி கொடுக்கும்படியா கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீயோ கனி கொடுக்காவிட்டால் வேதம் சொல்லுகிறது, கோடாரியானது மரத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல, கோடாரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? வேற வெட்டியாச்சுன்னா மரம் பட்டு போயிடும். உன்னை நற்குல திராட்சை செடியாய் உன்னை நாட்டி வைத்திருக்கிறேன், நீ எனக்கு கனி கொடுக்காவிட்டால் அதை நான் வெட்டி எரிந்து போட்டு விடுவேன் என்று சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, உன்னை கர்த்தர் சந்தித்த நாள்ல இருந்து, கர்த்தர் இன்னைக்கு நீ வந்துருவ, நாளைக்கு வந்துருவ, என் சமூகத்துக்கு நாளை என்ன கனி கொடுக்க வேதம் சொல்லுகிறது. நல்ல கனி கொடா மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எடுத்து வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 3வது அதிகாரம், அதில் 9வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், அதில் 9வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. கோடாரியானது அது மரத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல, அது இல்ல மரத்துக்கு மேலே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல, கோடாரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர்கள், மரம் நானே, என் மரத்தின் வேறு கனியில் வைத்திருக்கிறார். ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மனம் திரும்புவாய், நீ நல்ல கனிகளை கொடுப்பாய், நீ அவருக்கு உயர்த்துற திராட்சை செடியை போல இருப்பாய் என்று சொல்லி உன்னை கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறார். நீயோ, இந்த பிரசங்கம் பண்ணுகிற நானோ ஆகாத கொடியாய், அவர் விரும்பாத வாழ்க்கை, அவர் வெறுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் இந்த காலையில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப மனம் இருந்தால் நீ மனம் திரும்பு. ஏன்னா கோடாரியானது எங்கேயோ வைக்கப்படவில்லை, வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. வேர் வெட்டப்பட்டால் மரம் சாய்ந்து விடும், வேர் வெட்டப்பட்டால் மரம் சாய்ந்து விடும். கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், உன்னை ரட்சித்திருக்கிறார், உனக்காக நன்மையானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை மறந்து போய் வாழ்வாய் என்று சொன்னார். வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யாரும் அக்கினிக்கு போய்விடக்கூடாது, நீ அக்கினிக்கு இரையாகி விடக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த காலவேளை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலவேளை கர்த்தர் உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நீயும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்த நகரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி உன் மேல என் மேல இரக்கமுள்ளவராய் கர்த்தர் மீண்டுமாய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கொடுத்து இன்னும் கனி கொடுக்க ஒரு தருணத்தை உனக்கு கொடுத்து உன்னை தேடி வந்திருக்கிறாய். என்ன செய்ய போகிறாய்? மரம் அருகே, வேறருகே கோடாரி வைக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வெட்டப்பட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. வெட்டப்படாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், அதில் 19வது வசனம், 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு. நல்ல கனி கொடாத மரமெல்லாம், நல்ல கனி கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு. அப்படின்னா என்ன? அட சொல்ல, எல்லா மரத்தையெல்லாம் நான் வெட்ட மாட்டேன், எல்லா மரத்துக்கு அடியில நான் கோடாரியை வைத்திருக்கிறேன். ஆனா சில மரம், இந்த வார்த்தையை கேட்கிற சில மரம் எனக்கு நல்ல கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. சொல்ற, நல்ல கனி கொடாத மரத்தை தான் நான் வெட்டுவேன், எனக்கு கனி கொடுக்கிற மரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கிற மரத்துக்குள்ள அந்த அடியில் இருக்கிற வேற நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா வேறருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடுக்கிற மரத்துக்கு கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரத்துக்கிடையோ கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கனி கொடாத மரத்து மேல நான் வெட்டுவேன். இந்த கால வேளையில கர்த்தர் உனக்கு நல்ல கனி கொடுக்கிற ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ நல்ல கனி கொடுப்பாய் என்று சொல்லி உண்மையில் கர்த்தர் ஒரு 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 ஏக்கத்தோடு இங்க வந்திருக்கிறார். நீ நல்ல கனி கொடுக்கும்படியா அழைக்கப்பட்ட பிள்ளை. நல்ல கனி கொடாத மரத்தெல்லாம்
நான் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அப்படின்னா என்ன? 2 கனி கொடுக்கிற மரமும் இருக்கு, கனி கொடாத மரமும் இருக்குது. 2 பேர் வயல்ல இருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நீ எந்த கூட்டத்தில் இருக்கிற? செம்மறியாட்டு கூட்டத்தில் இருக்கிறியா? வெள்ளாட்டு கூட்டத்தில் இருக்கிறியா? இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புத கூட்டத்தில் இருக்கிறியா? இந்த சத்தியத்தை கேட்டு இன்னும் பெருமையில நீ வாழ்ந்து கொண்டிருக்க நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? எந்த கூட்டத்தில் இருக்கிறாய்? ஆண்டவர் சொல்லுகிறார், கனி நல்ல கனி கொடாத மரத்தை தான் நான் வெட்டுவேன், நல்ல கனி கொடுக்கிற மரத்தை நான் தொட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நீ நல்ல கனி கொடுக்கும்படியா கர்த்தர் உனக்கு ஒரு தருணத்தை கொடுத்து உன்னை இந்த ஆலயத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நல்ல கனி கொடுப்பாய். நீ கனி கொடுக்கும்படியா அழைக்கப்பட்ட பிள்ளை. அதனாலதான் உன்னோடு கர்த்தர் பேசுகிற நல்ல கனி கொடாத மரத்தை தான் நான் வெட்டுவேன்ப்பா. நல்ல கனி கொடுக்கிற இந்த வார்த்தையை கேட்டு நல்ல கனி கொடுக்க என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பிள்ளையுடைய வேற அருகே என் கோடாலி வெட்டப்படாது. நல்ல கனி கொடுக்காத மரத்தை இந்த காலவெல்ல அந்த கோடாரி வெட்டும். ஹல்லேலூயா. எந்த கூட்டத்தில் இருக்க போகிறா? நல்ல கனி கொடுக்கிற கூட்டத்தில் இருக்க போகிறியா? நல்ல கனி கொடாத கூட்டத்தில் இருக்க போகிறாயா? நீ தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 சீஷர்களை கர்த்தர் இவர்கள் கனி கொடுப்பார்கள், எனக்கு கனி கொடுக்கிற சீஷர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை தேடினார். ஆடு மேய்த்துவோ மீன் பிடித்துக் கொண்டிருந்தவனையும் ஆகாதென்று சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட 12 சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இவர்கள் கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை எனக்கு இவர்கள் தருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை அழைத்தார். அல்லேலூயா. அதுல ஒரு கனி அழுகின கனியாய் மாறி போட்டது. அவன் பேர் யூதாஸ். அல்லேலூயா. ஒரு கனி அவரை மறுதலிக்கிற கனியாய் மாறி போயிட்டு அவன் பேர் பேதுரு. அந்த 2 கனியில ஒரு கனி அவரை நோக்கி கதறி அவர் பாதத்தில் வந்து விழுந்து, ஆண்டவரே என் மேல அன்பா இருக்கிறாயா என்று கேட்டபோது அவன் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னபோது அவனை பார்த்து சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அந்த கனி கொடாத அந்த யூதாசுடைய நிலைமை அவன் செத்து நாண்டு கொண்டு செத்து போயிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 2 பேர் வயல்ல இருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். யூதாஸ் மரித்து போய்விட்டான், மாண்டு போய்விட்டான். பேதுருவோ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அவனை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி அந்த கனியை நற்கனி தரும் திராட்சை செடியாய் மாற்றினதுக்கு காரணம் அந்த கனி அவருக்கு நற்கனியை கொடுத்தது. ஒரு கனியோ அவருக்கு அழுகின கனியை கொடுத்தது. அழுகின கனியாய் மாறின யூதாஸ் அன்பராம் இயேசுவை காட்டியே கொடுத்தான். அளவில் அன்பினை உதறியதாலே அன்பின் கனிகளை பெற்றிடுவோம். கனிதரும் காலமென்றோ தேவா, நான் கனியற்ற பால் மரம் மூவாய். ஆண்டவர் இயேசுவின் கிருபையினாலன்றோ உன்னத கனிகளை பெற்றிடுவே. ஆண்டவர் இயேசுவின் கிருபையினாலன்றோ உன்னத கனிகளை பெற்றிடுவே. கனிதரும் காலமென்றோ தேவா, நான் கனியற்ற பால் மரம் மூவா. கனிதரும் காலமென்றோ தேவா, நான் கனியற்ற பால் மரம் மூவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகின கனியா யூதாஸ் மாறி போய்விட்டான். அன்பராம் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். அவனையும் கர்த்தர் உயர்குல திராட்சை செடியாய் அவனை நாட்டி வைத்தார். அல்லேலூயா. அவன் நல்ல கனியை கொடுப்பான் என்று சொல்லி தேவன் தேடி, கனி எனக்கு நல்ல கனி கொடுக்கும்,
யூதாசை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா? அவன் காட்டி கொடுப்பான் தெரியாதா? ஆனாலும் அவனுக்கு ஆண்டவர் ஒரு தருணம் கொடுத்தார். இவன் எனக்கு நல்ல கனிகளை கொடுப்பான், இவன் எனக்கு நல்ல கனிகளை கொடுப்பான். யூதாசை நம்பினார் ஆண்டவர். இவன் நல்ல கனிகளை எனக்கு கொடுப்பான். அல்லேலூயா. இவன் உயர்குல கனியை எனக்கு கொடுப்பான். சொக்குது பாரு முன்னால உட்கார்ந்து. அல்லேலூயா. உயர்குல திராட்சை செடியா இவன் இருப்பான். நம்பி அவன் கனி கொடுப்பான் என்று சொல்லி தேவன் அவனை அழைத்தார். அவனோ வேதம் சொல்லுகிறது அவன் அழுகின கனியை கொடுத்தான். இன்னைக்கும் யூதாசை போல நாம் தேவனுக்கு அழுகின கனியை கொடுக்கிறோமா? அவர் விரும்புகிற கனியை கொடுக்கிறோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற நல்ல கனி கொடாவிட்டால் வெட்டப்பட்டு விடும். யூதாசுடைய மரத்துக்கு கீழையும் வேறருகே அங்கே கோடாரியானது வைக்கப்பட்டிருந்தது. அவன் நல்ல கனி கொடுக்கவில்லை, வெட்டப்பட்டு விட்டான். ஓ, பேதுருடைய மரத்துக்கு கீழையும் வேறருகையும் அங்கே கோடாரியானது வைக்கப்பட்டிருந்தது. அவன் மனம் திரும்பினான், மனம் கசந்து அழுதான். கர்த்தர் அவன் என் ஆடுகளை மேய்ப்பான் என்று சொல்லி முதலாவது அவனுக்கு ஒரு சபை மேய்ப்பனாய் அவனை மாற்றினதுக்கு நோக்கம் அவன் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அல்லேலூயா. புரியுது சத்தியம்? புரியலனா வாழ்க்கை முழுவதும் புரியாமே போய்விடும். 12 சீஷர்கள்ல ஒருவன் கனி கொடுக்கிறவனாயிருந்தான். மற்றவன் அழுகின கனியாய் கொடுத்து அவன் தேவனுடைய திட்டத்திலே இல்லாமல் போய்விட்டான். இந்த கால வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, நீயும் நானும் எப்படியாப்பட்ட கனியை தேவனுக்கு கொடுக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் முற்றிலும் நற்கனி தரும், நல்ல கனி கொடுக்கும். இந்த பிள்ளை நல்ல கனியை கொடுக்கும் அப்படி தெரிஞ்சுதான் உன்னை என்னையும் கத்த தேடி வந்த நோக்கம் நீ நானும் நல்ல கனி கொடுப்போம் என்று சொல்லி நம்ம அழுகின கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம், அழுக்கான கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவரை துக்கப்படுத்துகிற கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு வேதனை உண்டாக்குகிற கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உன் கையில தான் இருக்குது கோடாரி. எல்லாருடைய வேறு கடியிலும் கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடுக்கிற மரத்தை அந்த கோடாரி ஒண்ணுமே செய்யாது. நல்ல கனி கொடாத மரத்தை கோடாரி வெட்டி போட்டுவிடும். அல்லேலூயா. சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. நீ நல்ல கனி கொடுக்காவிட்டால், நீ நல்ல கனி கொடுக்காவிட்டால் கோடாரி வெட்டும். கோடாரியானது வேறொரு வைக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் நல்ல கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா. கனினா என்ன? கலாத்தியர்கள் நிறுவம் 5வது அதிகாரம் 22, 23 வாசிங்க பாப்பா. என்ன கனிகளை தேவன் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்? என்ன கனிகளை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஒன்றையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி அன்பு. அல்லேலூயா. அடுத்து சமாதானம், சமாதானம், சந்தோஷம். உன் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தின் கனி இருக்குதா? தேவன் இருந்தால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ இருந்தால் உன் குடும்பத்துக்குள்ள சமாதானம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் பலனும் என்னென்னைக்கும் நிலைத்து இருக்கும். ஆவியின் கனியோ, என்ன கனியை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உன்னிடத்தில்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. ஒரு காரியத்துல நீடிய பொறுமை இருக்குதா? நீடிய பொறுமை இருக்குதா? வேதம் சொல்லுங்க, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், நல்ல குணம்.
இன்னைக்கு நல்ல குணம் உள்ளவங்களை பார்க்க முடியல. கிறிஸ்தவங்க தான் சாதி பார்க்கிறவங்க, அந்தஸ்து பார்க்கிறவங்க. நான் சொன்னனே, அந்த சகோதரி வீட்டில் அவங்க எதையும் பார்க்கல, அவங்க எல்லாவற்றையும் குப்பையா எண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் அப்படித்தான் இருக்கணும். பணம் வந்தவன ஒரு ஆட்டம், புகழ் வந்தவன ஒரு பேச்சு இருக்கக்கூடாது. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், நல்ல குணம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நல்ல குணம் இருக்குதா? நல்ல குணம் இருக்கணும். மாமியால மன்னிக்கிற குணம் இருக்கணும். மருமகளை நேசிக்கிற குணம் இருக்கணும். இருக்குதா? நல்ல குணம் இருக்குதா? தயவு, விசுவாசம். மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் இருக்குதா? அவர் சொன்னார், எனக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதை திட்டம் பண்ணினார், செய்து முடிப்பார். விசுவாசம் இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆவியின் கனியில ஒரு லிஸ்டையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதா? இதெல்லாம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. கனி, நல்ல கனி கொடுக்கணும். நம்மளை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த சபையில் பிரசங்கிக்கிற என்ன பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், ஏதோ கொஞ்சத்தில் என்ன பார்க்குறாங்க ஜனங்க. என்ன பேசுகிறவங்க சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம், உங்களோட கொஞ்ச நேரம் பேசினா போதும், எங்கள் இருதயம்லாம் அப்படியே லகுவாக இருக்குது, போதும். ஏதோ கொஞ்சம் நான் உண்மையாக இருக்கிறேன், கொஞ்சம் எனக்குள்ள நற்குணம் இருக்குது. ஹல்லேலூயா. சோதிச்சு பார். நற்குணம், விசுவாசம், சாந்தம், சாந்தம். சாந்தம் இருக்குதா? இச்சையடக்கம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் மாறி இதுல ஒன்னே நான் கடைபிடிக்கலன்னா என்னை எப்படி கத்த நற்குல திராட்சை செடியாய் கத்தர் வைத்திருப்பார். கோடாரி வெட்டித்தான் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடாரி வெட்டாம இருக்கன்னா நான் தான் சரியான வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது, கோடாரி வெட்டாம இருக்கன்னா ஹல்லேலூயா, அது வெட்டும். ஒழுங்கா ஊழியம் பண்ணல, இச்சை அடக்கம் இல்லாம ஊழியம் பண்ணலாம், என்னையும் வெட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒன்னையும் வெட்டும். அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. பேசுறவனையும் வெட்டும், கேட்கிறவனையும் வெட்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனி நமக்கு ரொம்ப தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க போய் கொஞ்ச நேரம் பேசினா போதும், என் இருதயம்லாம் சந்தோஷமா இருக்குன்னு உன்னை பத்தி சாட்சி சொல்லணும். அதுதான் ஆவியின் கனி. ஹல்லேலூயா. அந்த அக்காட்ட பேசினாவே என்னமோ எனக்கு செய்யுதுன்னா உன் ஆவியை சோதித்து பார். ஆண்டவர் உன்னை நற்கனி தரும் திராட்சை செடியா நாட்டி வைத்திருக்கிறார். ஒரு தருணம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாரம் ஒரு பாஸ்டர் வர்றாங்க. மறிச்சு அவங்க 2 முறை போன முந்தானத்தை அவங்கள போய் பார்த்து வந்தேன். சிவகாசியில் இருக்கிற நான் ரொம்ப நேசிக்கிற இந்த சிவகாசி முழு இரவு ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற பாஸ்டர். கடந்த நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணோம். உயிர் போய் 2 முறை, ஒரு முறை நரகத்துக்கு, ஒரு தடவை பரலோகத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். அவங்க கடந்த நாட்கள் என்ன பேசும்போது சொன்னாங்க, அண்ணே இன்னைக்கு இருக்கிற 95% எந்த விசுவாசியும் எந்த ஊழியக்காரனும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லவே முடியாது. அவ்வளவு இடுக்கமான வாசல், அவ்வளவு இடுக்கமான வாசல். அவ்வளவுதானே இருக்குது. அவர் அடுத்த வாரம் சாட்சி சொல்ல வர்றார். இப்பதான் ரெக்கவர் ஆகிட்டு. ஆனா ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு நான் ஜீவனை கொடுத்தா நீ என்ன செய்வ? அவர் சொன்னார், நான் தெரு தெருவா போய் ஒவ்வொரு சபையா போய் இந்த சாட்சியை சொல்றேன் ஆண்டவரை. சொன்னார், அண்ணே ஆண்டவர் எப்போ வேணாலும் வரலானே, எப்போ வேணாலும். அவர் இப்படி தான் சொன்னார், அண்ணே இப்போ கூட வரலானே, இப்போ கூட எக்கால சத்தம் தொடிக்கலானே. அவ்வளவா கர்த்தர் என்கிட்ட பேசினார்னே. என் பரலோகத்துக்கு கூட்டு போய் காமிச்சார். மறுரூபமாக்கப்பட்ட வஸ்திரம் எனக்கு போடப்பட்டது. அந்த பரலோக படியில போனேன். இடுக்கமான வழினே, ரொம்ப சின்ன பாதனை, போக 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 ரொம்ப குறுகல் ஆயிடுச்சு. கடைசி போற படிக்கட்டில் ஒரு கால் வைக்க கூட இடம் இல்லை, அவ்வளவு இடுக்கமா இருந்துச்சு. அண்ணே
சொன்னேன், பாஸ்டர் அப்புறம் எங்கள் சர்ச்சுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொன்னார், முத நான் சரியாகி வந்தோடனே செய்தி கொடுக்கறத நம்ம ஊழியத்தில் தான் கொடுக்க போகிறேன், அடுத்த வாரம் வரேன்னு சொல்லுங்க. அவர் அடுத்த வாரம் வந்து சொல்லுவார். இடுக்கமான வாசல். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடைசி நொடியில் நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் உன்னையும் என்னை கர்த்தர் நம்பி நீயும் நானும் கனி கொடுப்போம் என்று சொல்லி நம்பி இன்னொரு தருணம் உனக்கும் எனக்கும் கொடுக்க, நீ தருணத்தை மறந்து போனவனாய், மறந்து போகிறவனாய், வாய்ப்பை நழுவ விடுகிறவனாய், நழுவ விட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வழிகாட்டவன் யார்? நல்ல கனி கொடாத மரம் வெட்டப்பட்டு விடும், அது அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு விடும். நாம் நல்ல கனி கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நீ போற பாதை சரியில்லைன்னு சொல்லி உனக்குள்ள உணர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு உணர்வை கொடுக்கிற ஒரு தேவன் உனக்குள்ள இருக்கிறார். மற்றவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இந்த தேவன் இன்னும் அறியப்படவில்லை. ஆனால் உனக்கும் எனக்கும் தன்னை மறைத்து அவரை பார்க்கிற எவனும் உயிரோடு இருக்க முடியாது என்று தெரிந்து அவரை மறைத்து நீ போகிற பாதையெல்லாம் உன்னோடு கூட வருகிறார். உனக்கு தெரியாது அவர் உன் கூட தான் நிற்கிறார். உனக்கு தெரியாது உன் போராட்டத்தில் உன் பக்கத்தில் தான் நிற்கிறார். உனக்கு தெரியாது உன் பிரச்சனையில் அவர் உன் கூட தான் நிற்கிறார். ஏன்னா அவரை பார்க்கிற எவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே அவர் தன்னை மறைத்து நீ போகிற பாதையெல்லாம் உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. கனி கொடுக்க எனக்கும் உங்களுக்கும் ஒரு தருணம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யூதாசுக்கு ஒரு தருணம் கொடுத்தார், அவன் அழுகின கனியாய் மாறிவிட்டான். பேதுருக்கு ஒரு தருணம் கொடுத்தார், அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. சபையை மேய்க்கிற 5000 பேருக்கு 3000 பேருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறிவிட்டான். அவன் மரத்து கீழேயும் கோடாரி வைக்கப்பட்டது. இங்கே யூதாஸின் மரத்து கீழே கோடாரி வைக்கப்பட்டிருந்தது. யூதாஸ் அழுகின கனியை கொடுத்ததினால் அவனை வெட்டு தரிப்புண்டு போய்விட்டான். ஆனால் நல்ல கனிகளை கொடுத்த பேதுருவை இன்று வரையிலும் சபை போற்றி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அவன் நல்ல கனிகளை கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான். இந்த காலவெல்ல உனக்கோ எனக்கோ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீயும் நானும் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேல ஒன்று ஆண்டவர் பேசவே முடியாது. நல்ல கனிகளை கொடுக்க உன்னையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. பேதுருக்கு ஒரு தருணம் கொடுத்தார், நல்ல கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி. நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் ஒரு இரட்சகனை எழுப்பினார். அவன் பேர் சிம்சோன். நல்ல கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி கர்த்தர் அவனை நம்பினார். அவனோ இடையில வந்த போராட்டம் டெலிலால் வந்து அவன் வாழ்க்கையில வந்தவுடன் அவனோ அழுகின கனியை கொடுக்கிற யூதாசை போல மாறிவிட்டான். பழைய ஏற்பாட்டில் டெலிலால், அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஏரோதியாள். டெலிலாலின் ஆவி நல்ல கனி கொடுக்க வேண்டிய சிம்சோனை நல்ல கனி கொடாதபடி அவனை அழித்தது, அபிஷேகத்தை இழக்க பண்ணினது, தேவ திட்டத்தை மலங்கடித்தது. ஆனால் சிம்சோன் ஒரு முறை கேட்டான், ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு தருணம் எனக்கு தந்தேர் என்று சொன்னாள். இந்த பெலிஸ்தர்களை நான் கொண்டு போட்டு விடுவேன் என்று சொல்லி ஒரு தருணம் கேட்டபோது கர்த்தர் அவனுக்கு தருணம் கொடுத்தார். அல்லேலூயா. பேதுரு ஒரு தருணம் கேட்டபோது பேதுருக்கு ஒரு தருணம் கொடுத்தார். அல்லேலூயா. இளைய குமாரன் ஆஸ்தியெல்லாம் சேர்த்துக்கொண்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தபோது அவன் ஒரு தருணம் கேட்டான். மறுபடியும் கர்த்தர் அவனுக்கு பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு தருணம். காலவேளை உனக்கும் எனக்கும் ஒரு தருணத்தை கொடுக்க தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. முதலாவது யோவான் 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் அதில் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் தருணம் எதன் மூலமாக கொடுக்கிறார் தெரியுமா? 1 யோவானின் புத்தகம், சுவிசேஷம் இல்லை, 1 யோவான், நிருபங்கள்ல 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. நீங்கள் பாவம், நல்லா கவனமா கேளுங்க. உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறது எது நிமித்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் தருணம் கொடுக்கிற தெய்வம் உனக்காக எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீயும் நானும் பாவம் செய்யும் போதெல்லாம், நீயும் நானும் துன்மார்க்கமாய் திரியும் போதெல்லாம், நீயும் நானும் துணிகரமாய் வாழும் போதெல்லாம் ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா. அதனாலதான் இன்னை வரைக்கும் நம்ம அழிக்கப்படாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அழிக்கப்படாமல் நிற்பதற்கு காரணம், ஒருவேளை நீங்கள் நான் அழிக்கப்படாம இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுவதற்கு காரணம், எனக்காக பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை செய்கிற பாவத்துக்காக இங்க பாருங்க, நான் ரத்தம் சிந்திட்டேன். என் பிள்ளையுடைய பாவத்துக்காக என் கையை பாருங்க, உனக்காக எனக்காக ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருப்பதனாலதான். உன்னுடைய திறமையினாலோ உன்னுடைய அறிவினாலேயோ நீ தப்புவிக்கப்படுகிறாய் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளாதே. உனக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக பரிந்து பேசுகிறேன். அல்லேலூயா. நீ தப்பிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அழிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அந்த விபத்துல சாகாம இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு இயேசு இருக்கிறார். உனக்காக அருகில் நிற்கிற இயேசு இருக்கிறார். எவன் இருக்கிறானோ இல்லையோ உனக்காக, உன் குடும்பத்துக்காக பரிதவிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். உனக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நானும் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், உனக்காக பரிதபிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு இருக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு போய் பிதாவினிடத்தில் போய் காட்டி என் பிள்ளை தெரியாமல் செய்த ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இன்னைக்கு மன்னிங்க, என் பிள்ளை இந்த 1 வருஷம் விட்டுருங்க, 1 நாள் விட்டுருங்க, இந்த மாசம் விட்டுருங்க, என் பிள்ளை திருந்தோன்னு உனக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறனாலதான் நீ அந்த கோடாரிக்கு நீ இரையாகாம இருக்கிறாய். உனக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகிற தகப்பன் இருக்கிறார். நினைக்காத எனக்கு யாருமே இல்லை, நானாதையா இருக்கிற யாருமே இல்லை. எவன் சொன்னா உனக்கு ஒருவர் இருக்கிறார். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிற பரிந்து பேசுகிறவர். மறந்து போயிடாத. உன் துக்கத்தில் உன் கூட இருப்பார், உன் துன்பத்தில் உன் கூட இருப்பார், ஆறுதலான நேரத்தில் உனக்கு ஆறுதலாக இருப்பார், உனக்கு நல்ல நண்பனாக இருப்பார், உனக்கு பரிந்து பேசுகிறவராக இருப்பார். அதனாலதான் நீ தப்பித்துக் கொள்ள, அதனாலதான் நீ தப்பி போய்கிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. இல்லைன்னா என்னைக்கோ வெட்டி இருப்பா, என்னைக்கோ அழித்திருப்பா, என்னைக்கோ அக்கினைக்கு நீயும் நானும் இரையாயிருப்போம். இறையாமல் இருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம், எஸ் எனக்குள் இருக்கிற, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றோ பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற
எனக்காக உனக்காக ஒரு இயேசு இருக்கா, ஒரே ஒரு இயேசு. அவர் உனக்காக அடிக்கப்பட்ட இயேசு. ஹல்லேலூயா. உனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின இயேசு உனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தோல்வியை ஜெயமாக்கின இயேசு உனக்காக இருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசு உனக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறார். அந்த இயேசுவை தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? உன் காரியத்தை உயிர்ப்பிக்கிற இயேசு உனக்குள் இருக்கிறார். மறந்துடாத. உன் குடும்பத்தை உயிர்ப்பிக்க போகிறார். உன் சபையை உயிர்ப்பிக்க போகிறார். உன் தொழிலை உயிர்ப்பிக்க போகிறார். உன் காரியத்தை உயிர்ப்பிக்கிற இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்காக பரிந்து பேசுகிற இயேசு. ஹல்லேலூயா. உன்னை பிதாவாகிய தேவன் அழிக்க வரும்போதெல்லாம், நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் உன்னை அழிக்க வரும்போதெல்லாம், நான் பிரசங்கிக்கிற இயேசு உனக்காக பரிந்து பேசுகிற இயேசு, உனக்காக பலியாய் உன்னை மீட்டெடுத்த இயேசு, உனக்காக இரத்தத்தை கொடுத்து இரத்தத்தை காட்டி காட்டி உன் பாவத்துக்காக பரிதபிக்கிற இயேசு இருக்கிறார். போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவே, யார் எனக்கு இல்லைன்னு சொல்லுவையா? ஹல்லேலூயா. சொல்ல, எனக்கு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எங்க இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எவன் இருக்கிறானோ இல்லையோ, எவன் என் கூட நிற்கிறானோ இல்லையோ, எனக்காக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பரிந்து பேசுகிறார் தெரியுமா? பிதா கோபத்தோடு எழும்பும் போதெல்லாம், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும்பா, இது கனி கொடுத்தாலும் சரி, இது கனி கொடுக்காவிட்டாலும் சரி, அடுத்து வெட்டி போட்டுருங்க, இது நிச்சயமா கனி கொடுக்கணும் சொல்லி உன்னை நம்புகிற இயேசு, உன் மேல பரிதபிக்கிற இயேசு, உனக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு இருக்கிறார். கையை தட்டி நம்புறவங்க மாத்திரம் இந்த சத்தியம் புரியுங்க. பைபிளை கீழே வச்சுட்டோம், கையை தட்டியா. ஜீவனை குறித்து பேசுறேன். ஹல்லேலூயா. சொல்லணும், எனக்காக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவன் இருக்கிறானோ இல்லையோ, எவன் எனக்காக நிற்கிறானோ இல்லையோ, எனக்காக ஒருவர் நிற்பார். அவர்தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு. ஒரு நாளும் கையை காமிச்சிட்டே இருக்கிறார். பாருங்க, என் பிள்ளைக்காக, என் பிள்ளை பாவம் செய்யும் போதெல்லாம், என் பிள்ளை அக்கிரமம் செய்யும் போதெல்லாம், என் பிள்ளை என்னை விட்டு தூரம் போகும்போதெல்லாம், என் பிள்ளை எனக்கு கனி கொடுக்காத நேரமெல்லாம் இயேசு அவர் பிரதான ஆசாரியனாய் அவர் பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்து உனக்காக பரிதபிக்கிற, உனக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் நீயும் நானும் சபையும் இன்னைக்கு தப்பிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இயேசுவை நம்புறவங்க மாத்திரம், இயேசு எனக்கு இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லு. இயேசு இருக்கிறார். நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதிபரர். ஜட்ஜி இங்க உட்கார்ந்திருக்கா, பிதா ஜட்ஜி. இங்க ஒரு நீதிபரர், ஒரு லஞ்சமே வாங்காத ஒரு பிரதான ஆசாரியர், அவருக்கு பேர் இயேசு. அவ இந்த நீதிபதிட்ட போய் சாதாரணமா வழக்காட மாட்டா. இந்த இரத்தத்தை காமிச்சு காமிச்சு அந்த நீதிபதி சிங்காசனத்திலிருந்து எழும்பி நிற்கும் போதெல்லாம், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த இரத்தத்தை காமிக்கும் போது சிங்காசனத்துல அந்த நீதிபதி அமர்ந்துடுவா. ஏன்னா நீதிபதியால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். சாதாரணப்பட்ட ரத்தம் அல்ல, பாவத்தை பாராத ரத்தம், பரிசுத்தம் உள்ள ரத்தம், எனக்காக உனக்காக பரிந்து பேசுகிற ரத்தம்.
நீதிபதி கோபத்தோடு ஜட்ஜ்மெண்ட் பண்ண எழும்பும் போதெல்லாம் அந்த ரத்தம் போய் உனக்காக பரிந்து பேசுகிறதுனால தான் நீ இத்தனை வருஷமா தப்பு வைத்துக் கொண்டே வருகிறா. இத்தனை நாளா நீ தப்பு வைத்துக் கொண்டே இருப்பதற்கு காரணம் அந்த நீதிபதிக்கு முன்பாக ஒரு ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம். உனக்காக ரத்தத்தை கொடுத்தவர் உனக்காக நிற்காமல் இருப்பாரோ? எப்படி நிற்காமல் இருப்பா? உனக்காக நிற்பா. நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்பா. இதா கோபப்பட்டு எழும்பும் போதெல்லாம் உனக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனாய் என் இயேசு நிற்பார், நின்று கொண்டிருக்கிறார். அதனால தான் அந்த வாசு தேவ சித்தம் இல்லாமல் ஊழியம் செய்யும் போது, தேவனுக்கு பிரியமில்லாமல் பாவம் செய்யும் போதெல்லாம் என்னுடைய அறிவுக்காக நான் தப்பு வைக்கப்படல, எனக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற அந்த ரத்தம் என்ன இன்னைக்கு இந்த இடத்துல நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. என்னை நீதிமானாய் மாற்றினதுக்கு ஒரே ஒரு ரத்தம், எனக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். ரத்தம் போய் சொல்லுகிறா, இது கனி கொடுக்கலப்பா, இது கனி கொடுக்கும்னு பார்த்தேன். இதுக்கு எத்தனையோ தருணம் கொடுத்து பார்த்தேன். இதுக்கு எத்தனையோ தருணம் கொடுத்து பார்க்கிறேன். இதை நான் கனி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போது அவர் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் மாத்திரம் விட்டுரும். இது என் பிள்ளை கனி கொடுக்கும். என் பிள்ளை கனி கொடுக்கணுங்க தானே நான் ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன். என் பிள்ளை கனி கொடுக்கணுங்க தானே நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளை நிச்சயமா எனக்கு கனி கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக ஒரு தேவன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காக ஒரு ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அறிவினாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ இல்லை என்னுடைய பணத்தினாலேயோ அல்ல, அவருடைய கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் ரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ரத்தம் இன்னைக்கும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதா. நான் செய்கிற தவறு அவருக்கு தெரியும். நான் செய்கிற பாவம் அவருக்கு தெரியும். நான் செய்கிற துணிகிற அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்னை தண்டிப்பார தவிர இன்னொருத்தரை வச்சு என்னை தண்டிக்க ஒரு நாளும் அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் உன்னை அடிப்பார், உன்னை நொறுக்குவார், உன்னை உருவாக்குவார். இன்னொருவன் கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. உனக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறார். எத்தனை விசுவாசிக்க எனக்காக நல்ல கனிகோடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகோடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு எதிர்கொண்டு செல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நீ கனி கொடுப்ப, இன்னைக்கு கனி கொடுப்ப, நாளைக்கு கனி கொடுப்ப, நாளை மறுநாள் கனி கொடுப்ப, ஒரு வாரம் கழிச்சு கனி கொடுப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உனக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். லூக்காயின் சுவிசேஷம் 13வது அதிகாரம், அதில் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசி. அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். இயேசு ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அந்த திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டிருந்த அந்த அத்திமரம் நீயும் நானும். அல்லேலூயா, அல்லேலூயா. தோட்டம் பரலோக ராஜ்யம் நாட்டப்பட்டது நீயும் நானும். பரலோக ராஜ்யத்துக்காக
உன்னையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்தார், ரட்சித்தார், உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக நாட்டி இருக்கிறார். அவர் வந்து அதிலே கனியை தேடின போது, அந்த மரத்தில், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மரம் ஆயத்தமாய் அநேகருக்கு கனி கொடுக்க முடியாது ஒரு மரத்தை நாட்டினார்ல, அந்த மரத்தில் வந்து கனிகளை தேடும் போது ஒன்றும் காணவில்லை. போதும். அல்லேலூயா. இந்த பிள்ளை எனக்கு கனி கொடுக்கும், இந்த மகன் எனக்கு கனி கொடுப்பான். என்னை பாவ செட்டில் இருந்து தூக்கி எடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு, நீயும் நானும் கனி கொடுப்போம் என்று சொல்லி. அல்லேலூயா. சும்மா பட்டாசு தொழிற்சாலை வேலை செஞ்சுட்டு போறதுக்கும் பட்டாசு தொழிலா நீ நடத்துறதுக்கும் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவில்லை, உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ கனி கொடுப்பாய் என்று சொல்லி நம்பி உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மரத்தை நாட்டினார், அதுல ஏதாவது கனி கிடைக்கும். நீங்களே யோசித்து பாருங்க, உங்க வீட்டில் ஒரு மரம் வளர்க்குறீங்க, ஒரு கொடிக்கா மரம் வளர்க்குறீங்க. ஒரு 5 வருஷத்துல நல்ல பெரிய மரமா வந்துருச்சு. மரத்துல கனியை தவிர இலை நிறையா இருக்குது, முள்ளு நிறையா இருக்குது. ஆனா கொடுக்க வேண்டிய கனி மாத்திரம் இல்லைன்னா நீங்களும் நானும் என்ன செய்வோம்? அதை மறுபடியும் உர வச்சு மறுபடியும் தண்ணி பாய்ச்சி அது இன்னும் நல்லா கொலையா வரட்டும், நல்ல முள்ளா வரட்டும் அப்படின்னு சொல்லி வளர்ப்போமா. ஆனா இவர் வளர்க்கிறார், கனி தேடி வருகிறார். பிதாவாகிய தேவன் கனியை தேடி அந்த மரத்தின் இடத்துல வருகிறார். இது கனி கொடுத்திருக்கும். இது ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. இது கனி கொடுத்திருக்கும். இது செத்து அடக்கம் பண்ண போன இடத்துல நான் இதை தொட்ட, இது எனக்கு கனி கொடுக்கும். நம்பி உன்னை கொண்டு வந்து இங்க நட்டி வைத்திருக்கிறார். என்ன சொல்ல, 11:15 மணிக்கு அவர் பின்னால வந்தார். நான் பார்த்தேன், செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது 11:15 அப்படி குனிஞ்சு அப்படி போய் அப்படி உட்காந்து எவ்வளவு துணிகரம். கனி கொடுப்ப, எனக்கு கனி கொடுப்பன்னு தெரிஞ்சுதானே உன்னை நான் நாட்டி வச்சேன். 1998ஆம் ஆண்டு என்னை தேடி தேவன் வந்தார். 98ல இருந்து 2000 வரைக்கும் அப்படி வாழ்ந்தேன். 2000ல் இயேசுவை பிடிச்சேன். 2001ல் ஞானஸ்நானம் பெற்றேன். 2007ல் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 2026. இத்தனை வருஷம் தெரியல, இத்தனை வருஷமா என்னை நம்புறார். எனக்கு கனி கொடுப்பான். சிவகாசியில் கொண்டு இவனை நாட்டி வச்சிருக்கிறேன். இவன் எனக்கு தான் கனி கொடுப்பான். இவன் நல்ல கனி கொடுப்பான். இவன் 10 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, இவன் எனக்கு கனி கொடுப்பான். இவன் 15 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, இவன் எனக்கு கனி கொடுப்பான். இவனுக்கு வயசாயிடுச்சு, இப்பவாது எனக்கு கனி கொடுப்பான்னு பார்த்தா இப்பயும் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறான். இவன் இப்பவும் எனக்கு கனி கொடுப்பான், நான் நம்புறேன். இவன் ஏதாவது கனி இருக்குன்னு தேடி வர்றேன். இவன் கனி கொடுக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, ஒன்னு செஞ்சிரு, அதை வெட்டி எரிஞ்சிரு. தோட்டக்காரனை பார்த்து சொல்றார் பிதாவாகிய தேவன். தோட்டக்காரர் இயேசு கிறிஸ்து. அத்திமரத்தை நாட்டினம்பா, நாட்டிட்டு ஒரு கனி கிடைக்காதா? மரத்தை நட்டினவனுக்கு தான் தெரியும் அதோட வேலிஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மரத்தை உண்டாக்கி இருக்க தெரியுமா? 10 வருஷமா நிக்குது இந்த மரம், ஒரு கனி கூட கொடுக்கல. 10 வருஷமா இந்த மரத்தை நான் நம்பி இருக்கிறேன். நம்பிக்கைக்கு ஒண்ணுமே செய்யல. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமா சபைக்கு வரா, இன்னும் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணல. 15 வருஷமா ரட்சிக்கப்பட்டு வர்றான், இனி ஒரு ஆத்மாவை கூட அவனால ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வர முடியல. ஆனால் நம்புறேன். காரணம், இவனுக்காக நான் ரத்தத்தை சிந்தி தொலைச்சிட்டேனே, இவனுக்காக ரத்தத்தை கொடுத்துட்டேனே.
நம்புறார், உன்னை நம்புறார். போன வருஷம் நம்பினார், இந்த வருஷம் நம்புறார். இந்த மார்ச் 8ஆம் தேதி இப்பயும் உன்னை நம்புறார். ஏதாவது தேவனுக்கு செய்வாய், தேவனுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுவாய். ஐயா, ஒரு பென்சில் வாங்கினா கூட 2 ரூபா கொடுத்து வாங்கின பென்சில் கூட பிரயோஜனப்படுகிறது. ஒரு பேனா 10 ரூபாய்க்கு வாங்குற பேனா பிரயோஜனப்படுகிறது. உன்னை சொந்த ரத்தத்தை கொடுத்து விளக்கரேமா வாங்கியிருக்கிறாரு, அவருக்கு நீ பிரயோஜனப்படாமல் இருப்பது எப்படி? எப்படி சொல்லிட்டா போதும். பிச்சைக்காரனா இருந்த உன்னை கர்த்தர் உயர்த்திட்டாருன்னு சொல்லிட்டா போதும். என்ன சொல்லிட்ட உன்னை எப்படி எப்படி சொல்ல? உயர்வு வந்துருச்சா? உயர்த்தின அவருக்கு பீச புடுங்க முடியும். கேர்ஃபுல். அப்படியே சொன்னேன், கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. மரம் நல்ல கனிகளை கொடுத்தா விடும், இல்லைன்னா அது வெட்டி போடும். பேதுருவுக்கும் கோடாரி வைக்கப்பட்டிருந்தது, யூதாசுக்கும் கோடாரி வைக்கப்பட்டிருந்தது. பேதுரு நல்ல கனி கொடுக்கிற மரமா மாறினா அவன் தப்பித்து கொண்டான். நல்ல கனி கொடாத மரமா இருந்த அந்த யூதாசை கர்த்தர் கதம் பண்ணி விட்டார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? 2020 கொரோனா வந்துச்சு. 6 வருஷமா இந்த பிள்ளை எனக்கு அது ஏதாவது பிரயோஜனமா இருக்கும், இந்த பிள்ளை ஏதாவது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி உன்னையும் என்னையும் நம்பிக்கொண்டே இருக்கிறார். இது இந்த வருஷத்துல கனி கொடுக்கும், இல்லை இந்த மார்ச் மாதம் வரை கனி கொடுக்கல, ஒருவேளை ஏப்ரல் மாதம் கனி கொடுக்கும், இல்லை மே மாதம் கனி கொடுக்கும், ஜூன் மாதம் கனி கொடுக்கணும். ஒவ்வொரு ஆண்டுகளும் நீ கனி கொடுப்பன்னு சொல்லி உன்னை நம்பி நம்பி அவர் தோட்டத்துக்கு வந்து ஏமாந்து கொண்டு இருக்கிறார். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இனி கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்காவிட்டாலும் சரி, அது வெட்டி போடு. அது என் தோட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, அதை வெட்டி எறிந்து போட்டு சொல்லி விடுவார். என்ன செய்ய போகிறார்? வாசிக்கலாம் அடுத்த வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷம் தான் கனியை தேடுறாரு. 3 வருஷத்துக்கு கனி கிடைக்கல, வெட்டுங்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷமா உண்ட கனியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கோடாரியானது வேறருகே வைக்க, நான் மறுபடியும் சொல்றேன், கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது இனி எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிரயோஜனப்படாது, வெட்டி போடு. இது இருந்து இடத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது. இது போனா கூட அந்த இடத்துல வேற நல்ல ஒரு மரம் வந்துடும். இது இருந்து இதுவும் கனி கொடுக்க மாட்டேங்குது, கனி கொடுக்கிறவங்களையும் வர விடாம இருக்குது. அதனால வெட்டி போட்டு அப்படின்னு சொல்லி தோட்டக்காரனை பார்த்து எஜமான் சொல்லிவிட்டார். அந்த எஜமான் பிதாவாகிய தேவன், தோட்டக்காரர் இயேசு. மரம் நீயும் நானும். இந்த வார்த்தையை கேட்கிற நீயும் நான் தான் மரம். தோட்டக்காரர் உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செய்யறமா? ஒரு தருணத்தை கேட்கிறார். ஆண்டவரே, இனி 1 வருஷம் கொடும், ஒரே 1 வருஷம் கொடும், இன்னும் 1 மாசம் கொடும், இனி 1 வருஷம் கொடும். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும். இந்த வருஷம் 3 மாசம் போயிடுச்சு, இனி 9 மாசம் இருக்குது, நிச்சயமா இது கனி கொடுக்கும் அப்படின்னு தோட்டக்காரராக இருக்கிற கிறிஸ்து உன்னை நம்புறார். நீ கனி கொடுப்பன்னு சொல்லி உன்னை நம்பி வந்திருக்கிறார். நீ என்ன செய்ய போகிறார்? அழுகின கனியாய் மாறின யூதாஸ் அன்பராம் இயேசுவை காட்டியே கொடுத்தான். அருகின அன்பின் உதவியனாலே அன்பின் கனிகளை பெற்றிடுவீன். கனிதரும் காலம் அன்றோ தேவா,
இது ஜான் ரவீந்திரநாத் ஐயா எழுதின பாடல். உங்களுக்கு தெரியாது ஜான் ரவீந்திரநாத் ஐயா யாருன்னே தெரியாது, இன்னைக்குள்ள கிறிஸ்தவ சமுதாயத்துக்கே தெரியாது. ஒரு அப்போஸ்தலன், அவர் கண்ணீரை தொட்டு வச்சா அற்புதம் நடக்கும். இயேசு வருகிறார் தோட்டம் இன்னைக்கு இருக்குது திருநெல்வேலியில் எழுதின அற்புதமான ஒரு பாடல். கனிதரும் காலம் என்றோ தேவா, நான் கனியற்ற பால் மரமோவா, ஆண்டவர் இயேசுவின் கிருபையினால் அன்றோ உன்னத கனிகளை பெற்றிடுவே. கனிதரும் காலம் என்றோ தேவா, நான் கனிதற்ற பால் மரம் மூவா. அல்லேலூயா. தோட்டக்காரனை பார்த்து சொல்லிவிட்டார் எஜமான், ஏப்பா தோட்டத்திலிருந்து அது பயிரையும் எடுத்து கொண்டிருக்கிறது. 3 வருஷம் ஆச்சு, நான் இன்னைக்கு கனி கொடுக்கும், நாளைக்கு கனி கொடுக்கும், நாளைக்கு கழிச்சு கனி கொடுக்கும்னு சொல்லி நான் தேடி தேடி வர்றேன், கனி கொடுக்கல. ஒன்று செஞ்சிரு, கனி கொடுக்காத மரம் வெட்டப்பட்டு தான் ஆகணும். அதனால ஒன்று செஞ்சிரு, அதை வெட்டி போட்டுரு. அல்லேலூயா. அது தோட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அதற்கு அவன், ஐயா ஐயா, இது இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி, இதுல சுற்றிலும் கொத்தி கொஞ்சம் கொஞ்சம் அபிஷேகத்தினால் நிரப்பி, சில பாடங்களால் நிரப்பி, சில கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி, அதை எப்படியாவது சரி பண்ணி, அதுக்கு இப்படி ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை அனுப்பி எப்படியாவது சரி பண்ணி அது கனி கொடுக்கும்படி நான் உண்டாக்கியதேன். ஒருவேளை கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்காவிட்டாலும் சரி, அதை கொத்தி எரு போடுவேன். அடுத்த வசனம், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தாலும் சரி, கொடாவிட்டால், கனி கொடாவிட்டாலும் சரி, இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீ வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படி இப்பொழுதே அவருடைய பாதத்தை முத்தம் செய். குமாரனுடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதை வெட்டி போடுன்னு சொன்னது யார் தெரியுமா? இவ்வளவு நேரமும் ரத்தத்தை வச்சுக்கிட்டு பரிந்து பேசி கொண்டிருந்த குமாரன் சொல்லுகிறார், இதை வெட்டி போட்டுரும். கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்காவிட்டாலும் சரி, இனி என்ன செய்யணும்? இதை வெட்டி போட்டுவிடும். நான் சொல்லியிருந்த 2026 ஆண்டு உனக்கு கிருபையாய் கனி கொடுப்பாய் என்று சொல்லி கர்த்தர் உன்னை நம்பி இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். நீ கனி கொடுப்பாய் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்காவிட்டாலும் சரி, அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பதை, சபைக்கு சொன்னதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீ அழுகின கனியாயிருக்கிறாயா? அவருக்கு உயர்த்துற திராட்சை செடியாய் நல்ல கனி கொடுக்கிற இடத்துல நிற்கிறாயா? முழங்கால் போட்டு உன்னை நீயே